الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசீயத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஒரு மிகவும் தெளிவான மார்க்கத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள். தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா, ஒரு அழகான தெளிவான வெண்மையான ஒரு மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு சென்றிருக்கின்றேன். இதில் இருட்டு கிடையாது, தெளிவின்மை கிடையாது, அனைத்தையுமே துல்லியமாக அழகாக செவ்வனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அல்லாஹ்வின் பக்கமாக அதை திருப்புங்கள், அல்லாஹ்வின் பக்கமாக நீங்கள் மீளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறைகளின் பக்கமாக நீங்கள் மீளுங்கள், உங்களுக்கு அதில் தெளிவு கிடைக்கும், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வணிகமாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூகவியலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த துறையை உலகம் என்று பேசிக் கொண்டிருக்கிறதோ அந்த துறைகளை எல்லா துறைகளையும் குர்ஆன் அழகாக தெளிவாக விளக்கமாக அன்றே பேசி முடித்து விட்டது. குர்ஆன் பேசியதைத்தான் இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் வஃபாத்தானதற்கு பிறகு அவர் இறையடி சேர்ந்ததற்கு பிறகு என்ன நடக்கும், அவனுடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகிறது, وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூருவப்பட்டதற்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும், சூரியன் அழிக்கப்பட்டதற்கு பிறகு உலகத்துக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்கும், وَأَشْرَقَتِ الْأَرْضُ بِنُورِ رَبِّهَا இன்று சூரிய வெளிச்சத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சூரியனும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இல்லாமலாக்கப்பட்டதற்கு பிறகு وَأَشْرَقَتْ بِنُورِ رَبِّهَا அல்லாஹ்வுடைய வெளிச்சம், அல்லாஹ்வுடைய ஒளி கொண்டு இந்த உலகம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும், மீண்டும் வெளிச்சம் பெறும் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்துவிட்டால் என்ன நடக்கும், அதற்கு பிறகு என்ன ஆகும் என்பதை எல்லாம் குர்ஆன் மிக அழகாக தெளிவாக கலைத்திருக்கிறது. ஆனாலும் ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பிறகு அவர் விட்டுவிட்டு செல்லக்கூடிய உடைமைகள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், இன்று அது ஒரு குழப்பமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது சம்பந்தமான பிரச்சனைகளும், அது சம்பந்தமான சிக்கல்களும், அது சம்பந்தமான நீதிமன்றங்களுக்கு போய் வரக்கூடிய காட்சிகளையும், அது சம்பந்தமாக தெளிவற்ற நிலையையும் மனிதர்கள், சமூகத்தினர்கள், நாட்டவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அப்படி அனுபவிக்க வேண்டிய தேவை இல்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய விதிமுறைகளையும் அழகான கட்டளைகளையும் சட்டங்களையும் ஒரு மனிதன் விலகி வைத்திருப்பார் என்றிருந்தால் அந்த கடுகு மணி அளவும் பிரச்சனைப்படுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் ஏற்பட மாட்டார். ஏனென்று சொன்னால் தொழுகையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு எப்படி தொழ வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் படித்துக் கொள்ளுங்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுகிறது குர்ஆன் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமை எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை என்னை பார்த்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள். இப்படியாக ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் ஜகாத்தாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், அகீகாவாக இருக்கலாம், நேர்ச்சைகளாக இருக்கலாம், குடும்பவியலாக இருக்கலாம். அன்புக்குரிய நண்பர்களை, சகோதரர்களே, அடிப்படைகளை குர்ஆன் சொன்னாலும் கூட அவைகளை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் ஒரு மனிதனுடைய மௌத்துக்கு பிறகு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவனுடைய கடமைகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும்? நாங்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒருவரை அடக்கம் செய்துவிட்டால் அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டோம் என்று சொல்லி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கடமைகள் முடிந்தேறவில்லை, கடமைகள் தொடர்கின்றன. ஒரு மனிதனைத்தான் அடக்கி விடலாம், அவருடைய கடமைகள் அடக்கப்பட முடியாது. ஒரு மனிதனை நல்லடக்கம் செய்து விடலாம், அவனுடைய பொறுப்புகள் அப்படியே நிலையாக நிற்கும். ஒரு மனிதன் எங்களை விட்டு பிரிந்து போகலாம், அவர் சுமந்திருந்த பொறுப்புகள் சுமைகள் ஒரு நாளும் அவரை விட்டு போக மாட்டார். அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினா எழுப்புவார்கள், இந்த ஜனாசாவுக்கு ஏதும் கடன்கள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். கடன் இருக்குது என்று சொன்னால் அந்த ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மறுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தொழுவிக்க மாட்டேன், ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், உங்களுடைய நண்பருடைய ஜனாசாவுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அந்த கடமை, அந்த சட்டம் இப்பையில் இருக்கும் என்றிருந்தால் எங்களுடைய ஜனாசாக்களை யாரும் தொழுவிக்க மாட்டார்கள், எங்களுடைய ஜனாசாக்களை யாரும் தொழுவிக்க மாட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அங்கிருந்த ஒரு சஹாபி பொறுப்பெடுத்தார். அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு என்று சொன்னதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை தொழுவிப்பதற்கு முன் வந்தார்கள். இந்த இடத்தில் இன்றைக்கு படிக்க வேண்டிய பாடம் என்று தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லுகிறார். குர்ஆனுடைய 3 ஆயத்துக்களை, சூரத்துன் நிசாவுடைய 11வது, 12வது, 176வது கடைசி ஆயத்து, இந்த 3 ஆயத்துக்கள்ல தான் அனந்தரத்துக்கு சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிவாக பேசியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட பேசுவதற்கு இடம் வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வாய் திறப்பதற்கு இடம் வைக்காத அளவுக்கு ஒரு மனிதனுடைய சொத்து அவருடைய வஃபாத்துக்கு பிறகு எப்படி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும், பகிர்ந்தளிப்பது மட்டுமல்ல, பிரித்து கொடுப்பது மட்டுமல்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பது மட்டுமல்ல, அது போக இன்னும் எத்தனையோ கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. சூரத்துன் நிசாவினுடைய 11வது 12வது ஆயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனந்தரத்துக்கு சம்பந்தமாக பேசும் பொழுது அனந்தரத்துக்கு உள்ளேயே அல்லாஹ் இன்னும் 2ஐ புகுத்திருக்கிறார். இந்த 2 கடமைகளை அல்லாஹ் உள்ளே புகுத்தி இருக்கின்றார். மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைன், மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸீன பிஹா அவ் தைன், மின் பஅதி வஸிய்யத்தின் சுப்ஹானல்லாஹ் 4 வகையாக 4 கடமைகள், 2 ஆயத்துக்குள்ள 4 கடமைகள் அனந்தரத்துக்கு சம்பந்தமாக பிரிக்கும் பொழுது கணவன் மௌத்தாகிவிட்டால் மனைவிக்கு இவ்வளவு கிடைக்கும், மனைவி மௌத்தாகிவிட்டால் கணவனுக்கு இவ்வளவு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைன், மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸீன பிஹா அவ் தைன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனந்தரத்துக்குள்ளே 2 விடயங்களை புகுத்திருக்கிறான். ஒன்றுதான் கடன். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஜனாஸா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால், ஜனாஸா அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அவருடைய கடன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் ஆழமாக பேசப்பட வேண்டும். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு 2 நிலைமைகள் இருக்கும். ஒரு நிலைமை அவரை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது, இன்னொன்று இருக்கிறது அவருக்கு மக்கள் கொடுக்க வேண்டியது. இது 2ஐ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒன்று நீங்க ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டியது, அல்லது ஜனாசா உங்களுக்கு தர வேண்டியது. இந்த இடத்துல ஜனாசா உங்களுக்கு தர வேண்டியதை, ஜனாசா விட்டு போன உடைமைகள் சொத்துக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் ஜனாசாவுடைய வீட்டினர், ஜனாசாவுடைய பாதுகாவலர்கள், ஜனாசாவினுடைய சொந்தக்காரர்கள் முன்வந்து அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். அது வங்கிக்கு கொடுக்க வேண்டிய கடனாக இருக்கலாம், கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் வேண்டிய பேமெண்ட்ஸாக இருக்கலாம், லைட் பில்லாக இருக்கலாம், தண்ணி பில்லாக இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு கொடுப்பனவாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ஒரு யூட்டிலிட்டி பில்லாக இருந்தாலும் சரி, அசஸ்மெண்ட் டாக்ஸ், எங்களோட வீட்டுக்கு நாங்கள் கட்ட வேண்டிய பணம், அதுவாக எதுவாக இருந்தாலும் சரி, ஜனாசாவுடைய பெயர்ல இருக்கக்கூடிய அத்துணை வகையான பேமெண்ட்ஸும் கடனும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் யாருக்கு அது வரவேண்டி இருக்கிறதோ அவர்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு விருப்பம் என்றால் அதை விட்டு கொடுக்கவும் முடியும். ஜனாசா தர வேண்டியதை எனக்கு வேண்டாம், அவரே மௌத்தாகிவிட்டாரே, அவருடைய வாழ்வு நல்லதாக ஆகட்டும், நான் அவரை மன்னித்து விட்டேன், அவர் எனக்கு தர வேண்டியதை நான் அவருக்கு ஹலால் சொல்லிவிட்டேன், நீங்கள் அதை மன்னித்து அவருக்கு விட்டுக் கொடுத்து விட்டால் நீங்கள் செய்யக்கூடிய உயர்ந்த தர்மத்தில் அந்த தர்மம் இருக்கும் என்று சொல்லி குர்ஆன் மிக அழகாக குறித்து காட்டியிருக்கிறது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஜனாசாவுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடன் இப்பொழுது கடன் அல்ல. இப்ப அது கடன் அல்ல, இப்ப அது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது. நீங்க ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் அது கடன் அல்ல, அது லட்சம் அல்ல, இப்ப அது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது. அது மையத்தை விட்டு விட்டு போன சொத்துக்கள்ல ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இதை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், யாரிடத்திலும் இதை சொல்லாமல் இருக்கலாம், யாரிடத்திலும் கலைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த பணம் இருக்கிறதே, கடன் இருக்கிறதே, அதுல அந்த வயோதிபத்தில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மௌத்தார மையத்தினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, அவருடைய அன்பு மனைவிக்கு பங்கு இருக்கிறது, வாய் பேச தெரியாத தன்னுடைய உடைமைகளை எனக்குரியது என்று சொல்லி வாங்கிக் கொள்ள தெரியாத அனாதைகளுக்கு பங்கு இருக்கிறது. ஏன்? மௌத்தார மையத்தினுடைய மனைவி கற்பனையாக இருந்தால் கருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, கருவிலே உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிசுவுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் இஸ்லாம். உரிமைகள், யாருடைய ஹக்கு யாருக்கு போய்த்து சேர வேண்டுமோ அந்த ஹக்கை நிறைவேற்றி விடுங்கள். உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள். யாருக்கு கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து விடுங்கள். இருத்தரிப்பு செய்யாதீர்கள், மாறுபாடு செய்யாதீர்கள், கடனுடன் வாழாதீர்கள். மௌத்தை நம்பி வாழ்வோமா? எனக்கு கடன் இல்லை, இருந்தாலும் கூட அதை நான் எழுதி வைத்திருக்கின்றேன், முறையாக நிர்வாகம் செய்திருக்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறான். மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைன், கடன் 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 என்று சொல்லி திருப்பி அம்மா சொல்லுகிறாங்க. ஹஜ்ஜுடைய மாசம் வருகிறது, ரமலானுடைய காலத்தில் பல 100 பேர் உம்ராவுக்கு போனார்கள். நான் அனைவருக்கும் சொல்லுகின்றேன், கடன் வாங்கிக் கொண்டு உம்ராவுக்கு போ என்று சொல்லியோ, கடன் வாங்கிக் கொண்டு ஹஜ்ஜுக்கு போ என்று சொல்லியோ எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு அதை கடமையாக்கவில்லை, எங்களை வற்புறுத்தவும் இல்லை, எங்களுக்கு சொல்லவும் இல்லை. அப்படி கடனாளியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் நீங்கள் என்னுடைய வீட்டை வளர்ப்பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னைக்கு நடைமுறை என்ன தெரியுமா? கடன் வாங்கினவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டை சுற்றுகிறார்கள், கடன் கொடுத்தவரெல்லாம் அவருடைய கடனை வசூலிப்பதற்காக வேண்டி அவருடைய கடையை வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு கேவலமான நிலை. இது ஹஜ்ஜை நாங்கள் மாசுபடுத்துகின்றோம், உம்ராவை நாங்கள் கேவலப்படுத்துகின்றோம். அப்படியே உம்ரா அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட உம்ராக்களை அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான்.
கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். நீங்கள் ஷஹீதாக இருந்தாலும் சரி, போர் முனையில் போய் உயிரை பணயம் வைத்துக் கொண்டு ஜீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு தியாகியாக இருந்தாலும் சரி, அந்த நிலையில் உங்களுக்கு மௌத்து வந்தாலும் உங்களுடைய உயிர் மேல போக மாட்டாது. அது இடையில தரித்து நிற்கும். எதுவரைக்கும் என்றால் உங்களுடைய கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும். இன்னும் ஒன்றையும் விளக்கிக் கொள்வோம். ஜனாசாக்களை கொண்டு வந்து வைத்து, என்னுடைய ஜனாசாவாக இருக்கலாம், உங்களுடைய ஜனாசாவாக இருக்கலாம், எங்களுடைய ஜனாசாக்களை பள்ளி வாசலில் வைத்துக் கொண்டு எங்களுடைய குழந்தைகளுக்கோ எங்களுடைய குடும்பத்தினருக்கோ பெருமை பேசுவதற்கு அவகாசம் கொடுக்காதீர்கள். பெருமத்தை அவகாசம் கொடுக்கவான். அப்படி வாழ வேண்டிய தேவையில்லைங்க. எங்களுடைய ஜனாசாவை வைத்துக் சொல்லுவார்கள். இன்றைக்கு என்ன பேசுறாங்க? வாப்பட ஜனாசாவை வைத்துக் கொண்டு குழந்தைகள் சொல்றாங்க, எங்களோட வாப்பை யாருக்காவது ஏதாவது தர வேண்டி இருந்தா எங்கள்கிட்ட வாங்க, நாங்க தாரோம் என்றாங்க. நாங்க தாரோம் என்று குழந்தைகள் பெரிசா பேர பேசுறாங்க. நான் சொல்றேன், என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? பிள்ளைகள் வந்து எங்களோட வாப்பட ஜனாசாவை முன்னுக்கு வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? எங்களோட வாப்பை யாருக்குமே தாரத்து கொண்டுமே கிடையாது. எங்களோட வாப்பை இந்த நாட்டில் இந்த புதுக்கு வேலை கடன் இல்லாம வாழ்ந்தவரே, அவர் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. நான் கொடுக்கிறதுக்கு யாருக்கு எதுவுமே கொடுக்கிறதுக்கு இல்லை. எங்க லைட் பில்லையும் நான் கட்டி வைத்தேன், எங்க தண்ணி பில்லையும் கட்டி விட்டேன், எங்க வீட்டுடைய சட்டை கட்டி விட்டேன். நான் கொடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு கொஞ்சம் பேர் தரை இருக்கிறாங்க. என்னோட வாப்பக்கு யாராவது கொடுக்க வேண்டி இருந்தால் அதை வாப்ப மௌத்தாகுவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு ஹலால் சொல்லிவிட்டால் என்ற செய்திதான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த ஜனாசாக்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களோட ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு கடனாளியாக இருந்தால் இறச்சி கடைக்கு கடன், ஹார்ட்வேருக்கு கடன், லைஃபில் கட்டி இல்லை, தண்ணீரில் கட்டி இல்லை, அந்த அறிய இப்படிப்பட்ட ஒரு நிலையில மௌத்து வரவை வைத்து நல்லா பாதுகாப்பானார். எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி விட்டு பாக்கியவான்களாக நிறைவு செய்வதற்கெல்லாம் துணை புரிவானார். இன்னும் ஒரு கடமையும் நான் சொல்லுகின்றேன். ஒரு சில கடன் இருக்கிறது நிறைவேற்ற முடியும். அல்ஹம்துலில்லாஹ். குழந்தைகள் கொடுத்து விடுவார்கள், யாரோ ஒருவர் முன் வந்து கொடுத்து விடுவார்கள். ஒரு அன்பு நண்பன் வந்து சொல்லுவாரு, என்னுடைய நண்பர் என்னுடன் வாழ்ந்தவர் எனக்கு முன்னால் போய்விட்டாரு, அவர் கொடுக்க வேண்டிய கடனை நான் கொடுத்து விடுகிறேன், என்னிடத்தில் வாங்க நாங்கள் தாரேன் என்று சொல்லி அவர் முன் வந்து சொல்லலாம். அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சில கடன் இருக்கிறது நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியாத கடன் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை சரியாக வளர்க்க இல்லை, குழந்தைகளை சரியாக பராமரிக்க இல்லை, பிள்ளைகளுடைய ஆத்மீக வறுமையை போக்கவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான பெற்றோராக வாழவில்லை, பிள்ளைகள் தானாக வளர்ந்து கொண்டு விட்டார்கள். அந்த பிள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா சரியா ஓத தெரியாது, அந்த பிள்ளைக்கு சரியாக ஜனாசாவுடைய தொழுகையை நிறைவேற்ற தெரியாது, அந்த பிள்ளைக்கு சமூகத்தில் சமூக அங்கீகாரம் கிடைக்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வாப்பட ஜனாசாவை பார்த்து என்ன சொல்லும்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிலையில் மௌத்து வந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், லஅல்லஹும் யஷ்குரூன். ஏந்த குழந்தைகள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஏந்த குழந்தைகள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். لعلهم يشكرون. ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة واجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. இந்த குழந்தைகள் எனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த ஜனாசாவை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? இந்த குழந்தைகள் என்ன சொல்ல வேண்டும்? வாப்பா, கொஞ்சம் ஜனாசா சொல்லிக்கிற முறைய எனக்கு சொல்லி தந்திருந்தா, மூணாவது தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டிய துஆ எனக்கு சரியாக நீங்க பாடமாக்கி சொல்லி தந்திருந்தா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வாய் நிறைய ஸலவாத் சொல்லக்கூடிய முறை எனக்கு நீங்க சொல்லி தந்திருந்தா, உங்களுடைய ஜனாசாவுடைய தொழுகையை நான் முறையாக அழகாக செய்திருப்பேனே வாப்பா என்று அந்த மகன் சொல்லாமல் இருப்பானா? எத்தனை பேர் இருக்கிறாங்க வாப்பட ஜனாசா அன்றைக்குத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடமாக்கினவர்கள். வாப்பட ஜனாசா அன்றுதான் தொழுகையில மூணாவது தக்பீருக்கு பிறகு என்ன துஆ ஓத வேண்டும் பாடமாக்கினவர்கள். அந்த வாப்ப கடனாளி இல்லையா? அந்த வாப்பட பொறுப்பை
அன்பாக சொல்லுகின்றேன், வெறுமனே கடன் என்பது கொடுக்க வேண்டிய மெட்டீரியல் மட்டுமல்ல, கடவாத பொருட்கள் மட்டுமல்ல, பொறுப்புகளும் கடன் என்பதை மறந்து விடாதீர்கள். பொறுப்புகளும் கடன் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த கடனையும் நிறைவேற்றுங்கள். குழந்தைகளும் நன்றி உள்ளவர்களாக எங்களை வழியளித்து வைக்க வேண்டும். வாப்பா, நீங்கள் நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் உங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பேர் எங்களுக்கு போதும். பத்திரமாக பாதுகாப்பாக போய் வாருங்கள். நாங்கள் நாளை கியாமத்தில் சந்திப்போம் என்று சொல்லி என்னுடைய உங்களுடைய குழந்தைகள் என்னையும் உங்களையும் வழியளித்து வைப்பார்கள் என்றால் அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எனவே குர்ஆன் சொல்லுகிறது, கடனை பற்றி பேசியிருக்கிறது. கடன் சம்பந்தமாக இன்னும் விரிவாக பேச வேண்டும். கடன் எழுதி வைக்கப்பட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மின் பஅதி வஸிய்யத்தின். வஸிய்யத் என்று சொன்னால் லாஸ்ட் வில் என்று நாங்கள் அதை மொழிபெயர்ப்போம். தமிழில் சொல்லுவதாக இருந்தால் உயிர் என்று சொல்லுவோம். கடைசியாக என்ன நடக்க வேண்டும் என்பதை எழுதி வைக்கிறது என்று சொல்லி, வஸிய்யத்தை பொறுத்தவரையில் 3 வகையான கண்ணோட்டத்தில் வஸிய்யத்தை அணுக முடியும். ஒரு வஸிய்யத் இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அன்றாடம் நான் கொடுக்க வேண்டியது எனக்கு வர வேண்டியது. நீங்கள் கொடுக்க வேண்டியதை எழுதி வைத்து விடுங்கள். ஏன் காரணம் என்றால், அதை நான் கொடுக்க வேண்டியது, நான் மௌத்தாகிவிட்டேன், அது கொடுக்கப்படவில்லை என்றிருந்தால் என்ற உயிர் ரூஹ் மேல போக மாட்டாது. அது இடையில தடுத்து நிற்கும். என்ற ஜனாசாவை தொழுவித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் பொறுப்புகள் நிறைவேற்றப்படாத ஒருவனாக வந்திருக்கின்றேன். எனவே என்னுடைய கடன் அது எழுதி வைக்கப்பட வேண்டும். நான் கொடுக்க வேண்டியது, எனக்கு வர வேண்டியதை எழுதி வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எனக்கு வர வேண்டியதெல்லாம் நான் மௌத்தாகிவிட்டால் அது என்னுடையதல்ல. என்னுடைய வீட்டுக்கு பேர் மையத்து வீடு, என்னுடைய கடைக்கு பேர் மையத்துடைய கடை, எனக்கு பேர் மையத்து. நான் நானாக இருக்க மாட்டேன். என்னுடைய கோலம் மாறிவிடும், எனக்குரிய பேர் மாறிவிடும். அதே போல எனக்கு வர வேண்டிய கடன் இப்ப கடன் அல்ல, அது அனந்தர சொத்தாக மாறிவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டியவைகளையும் எழுதி வைக்க வேண்டும். அப்படி எழுதப்படாததினால் பல லட்சக்கணக்கான பலாயிரக்கணக்கான குடும்பங்களில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹக்குகள் கிடைக்கவில்லை, உரிமைகள் கிடைக்கவில்லை, உடைமைகள் கிடைக்கவில்லை. அவருடைய சொத்துக்கள் அப்படியே பால்படுத்தப்பட்டு விட்டது, அது விட்டளிப்பு செய்யப்பட்டு விட்டது. இவைகளையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் எழுதி வைக்கப்பட வேண்டும். இரண்டாவது வசியத்துக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ தஸத்தக அலைக்கும் இன்த வஃபாத்திக்கும் பிசுலுசி அம்வாலிக்கும். ஒரு மனிதன் மௌத்தாகுவதற்கு தொண்டைக்குழிக்கு ரூஹ் வந்துட்டது. ஆனா சூரா யாசீன் சொல்லுகிறது, தொண்டைக்குழிக்கு சில மக்களுடைய ரூஹ் வரும். அந்த வந்து அங்கேயும் நிற்காது, வந்த வேகத்திலே போய்விடும். வந்த வேகத்திலே போய்விடும். ما ينظرون إلا صيحة واحدة وهم يخصمون فلا يستطيعون توصية. ஒரு வசியத்தை செய்வதற்கு கூட நேரம் கிடைக்க மாட்டார். எக்ஸிடென்ட்ல மௌத்தாகிவிட்டோம், வெள்ளத்தில் அடிக்கொண்டு போய்விட்டோம், நான் நினைத்த எனக்கு அங்கு வர மாட்டார் என்று சொல்லி அப்படியே பார்த்து கொண்டிருக்க ஒரு கட்டிடம் உடைந்து விழுந்து நான் மௌத்தாகிவிட்டேன். فلا يستطيعون توصية. எந்த ஒரு வசியத்தும் செய்வதற்கு நேரம் கிடைக்க மாட்டார். குர்ஆன் சொல்கிறது, எனக்கு உங்களுக்கு வசியத்து செய்யக்கூட நேரம் கிடைக்க மாட்டாது. அதற்கு முன்னால் வசியத்து செய்யுங்கள். வசியத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துடைய கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு தர்மம் செய்திருக்கிறான், உங்களுக்கு ஒரு சதகா தந்திருக்கிறான், உங்களுக்கு ஒரு அவகாசத்தை தந்திருக்கிறான். எதுக்கு தெரியுமா? உங்களுடைய பணத்தில் 3இல் 1 தர்மம் செய்வதற்கு. நாங்கள் நல்லா இருக்கிறோம், உயிரோடு இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம், உடமைகளை பாதித்துக் கொண்டிருக்கிறோம், கடைகளுக்கு மேல கடை இருக்கிறது, வீட்டுக்கு மேல வீடு இருக்கிறது, சொத்துக்கு மேல சொத்து இருக்கிறது, வியாபாரத்துக்கு மேல வியாபாரம் இருக்கிறது. அல்லாஹ் நன்றாக வாழ வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இவைகள் எதுவுமே என்னுடையதல்ல மௌத்தாகிவிட்டால், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். உனக்கு இருக்கக்கூடியவைகள்ல 3இல் 1 வேண்டும் என்றால் கபருக்கு எடுத்துக் கொண்டு போக முடியும். வசியத்தை எழுதி வைப்பதன் ஊடாக, ஒரு லாஸ்டில் எழுதி வைப்பதன் ஊடாக,
என்னுடைய உடைமைகளில் 3 பொது வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், மதரசாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும், பாடசாலைக்கு கொடுக்கப்பட வேண்டும், அனாதைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதுவும் வசியத்தில் 2வது பகுதி. ஒரு வசியத்தை என்றால் நான் கொடுக்க வேண்டியது எனக்கு வர வேண்டிய இவைகளை எழுதி வைப்பது. இன்னொரு வசியத்தில் இருக்கிறது, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், எப்படி கொடுக்கப்பட வேண்டும், எப்படி நான் பொது வேலைகளுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று எழுதுவது. 3வது வசியத்தில் இருக்கிறது. அதுதான் தேவையான வசியத்தாக இருக்கும் நினைக்கிறேன். சில சகோதரர்களுக்கு இப்பவே தெரியும், நான் மௌத்தானா என்ற சொத்து எப்படி பங்காகும். நீங்களே கணக்கு போட்டு பார்க்கலாம். இங்கிருக்கக்கூடிய உலமாக்கிட்ட போய் கேட்கலாம், எனக்கு இப்ப மௌத்து வந்தா என்ற சொத்துக்கள் எப்படி பங்காகும், என்ற வாப்பக்கு எத்தனை வீதம் போகும், என் உண்மைக்கு எத்தனை வீதம் போகும், எங்க பிள்ளைகளுக்கு எத்தனை வீதம் போகும். எனக்கு இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான், ஆம்பளை பிள்ளைகள் யாரும் இல்லை. எங்க வாப்பா முன்கூட்டியே மௌத்தாக இருக்காரு, அப்ப மீதமுள்ள சொத்து யாருக்கு போகும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க முன்கூட்டியே போய் நீங்க நான் மௌத்தானால் எங்க சொத்துக்கள் எப்படி பங்காகும் என்று நினைத்து பேசி பார்த்தா உங்களுக்கு நல்ல விளங்குது. எந்த சொத்துல எந்த வளர்ப்பு மகனுக்கு எந்த பங்கும் போக மாட்டாங்க. எந்த சொத்துல எந்த மனைவி இருக்கிறா, அவ ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண், ஒரு கிறிஸ்தவ பெண்ணை நான் நிக்காம் செய்திருக்கிறேன், ஒரு யூத பெண்ணை நான் நிக்காம் செய்திருக்கிறேன். அந்த யூத பெண்ணுக்கோ அந்த கிறிஸ்தவ பெண் ஏந்த மனைவியாக இருந்தாலும் என் அனந்தர சொத்து அவருக்கு பங்கு போக மாட்டாது. எங்களை வீட்டில் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்றேன், என் வீட்டில் ஏன் ஒரு குழந்தை இருக்கிறது, அது அவருக்கு தெரியும். இது என்னுடைய குழந்தை என்று சொல்லி டாக்குமெண்ட்ல ஆவணத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இது ஏந்த பிள்ளை என்றுதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் சொன்னாலும், இந்த குழந்தைக்கு கருத்தரித்தது நிக்காஹுக்கு முன்னால. இந்த குழந்தைக்கு கருத்தரித்தது, என் வைஃப் பிரெக்னன்ட் ஆனது கபில்து நிக்காஹா சொல்றதுக்கு முன்னால என்ற ஒரு குழந்தை யாருடைய வீட்டிலையாவது இருக்க வேண்டால் அந்த குழந்தைக்கு மனந்தர சொத்துல பங்கு கிடைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் விட்டு போற அநியாயங்கள், இதெல்லாம் நாங்கள் விட்டு போற அட்டகாசங்கள். மௌத்தை பற்றி பேசுகின்றோம், மௌத்துக்கு ஆயத்தம் என்றோம். மௌத்துக்கு ஆயத்தம் தொழில் என்பது மட்டுமல்ல, கடமைகளை செய்து முடியுங்கள். வளர்ப்பு மகனுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது, பால் குடித்த அவனுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது. என் உம்மா சின்ன வயதிலேயே மௌத்தாகிவிட்டான். என்ன வளர்த்தது என்ன சாட்சி, என் உம்மட தங்கச்சி. நான் மௌத்தானா என்ற உம்மட தங்கச்சிக்கு எந்த பங்கும் கிடைக்க மாட்டாது. ஆனா என்ற உம்மா என்ற சாட்சி எனக்கு செஞ்ச அந்த உபகாரத்துக்கு என்ற மௌத்துக்கு பிறகு என்ற சாட்சியிட பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்டா அதையும் வசியத்தாக எழுதிக்கலாம். உலமாக்களுக்கு சொல்றேன், இந்த பாடங்கள் மதரசாக்குள்ள மட்டும் படித்து கொடுக்காம இந்த பாடத்தை சமூகமயப்படுத்துங்கோ, இந்த பாடத்தை எல்லாருக்கும் படித்து கொடுங்கோ. அல்லாஹ் சொல்றான், இந்த 2ஐயும் செஞ்சதுக்கு பிறகுதான் அனந்தரத்தை பிரிக்கலாம். அனந்தரத்தை பிரிக்கலாம். எல்லாருக்கும் சொல்றேன், நாட்டில் அனந்தரத்தை பிரிக்கிறதுக்கு பல கலாச்சாரம் இருக்கிறது. கிழக்கிழக்கைக்கு போன ஒரு கலாச்சாரம், மத்திய மாகாணத்துக்கு வந்த இன்னொரு கலாச்சாரம், தென் மாகாணத்துக்கு போன இன்னொரு கலாச்சாரம். எங்களை இந்த பகுதியில் உள்ள கலாச்சாரம் என்ன தெரியுமா? பாப்பா மௌத்தாகக்குள்ள சொல்லுவாரு, தயவு செஞ்சு சொல்றேன், கபருக்கு போகக்குள்ள நிம்மதியா போகும், கபருக்கு போகக்குள்ள சந்தோஷமா போகும், கபருக்கு போகக்குள்ள யாருக்கும் அநியாயம் செய்யாம போகும். சில கட்டங்கள்ல நான் அநியாயக்காரனாக
உடனே அவருக்கு போயிடுவோம். எப்படி தெரியுமா? வாப்பா சொல்லுவார் பிள்ளைகளை கூப்பிட்டு, தங்கச்சிமாருக்கும் தாத்தமாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து மிகவும் அழகாக கச்சிதமாக அவர்களுடைய நிக்காகை நான் செய்து முடித்து விட்டேன், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, எங்கு இருப்பவைகளை எல்லாம் நீங்க பங்கு போட்டுக்கோங்க என்று சொல்லி வாப்பா சொல்லிட்டு மௌத்தாகிறாரே. நீங்க சொன்னது வார்த்தை நரகத்தில் நிரந்தரமாக போய் வாழ்வதற்கான வார்த்தைகள் மறந்துதான். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லல. நீங்க சொன்ன வார்த்தை இருக்கிறதே, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவர்களை கரை சேர்த்து விட்டேன், அவர்களுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுத்து விட்டேன். எங்கு இருக்கக்கூடிய வியாபாரம், எங்கு இருக்கக்கூடிய உடைமைகள், எங்கு இருக்கக்கூடிய சொத்து, அதாவது உங்களோட பிசினஸுக்கு இருக்கிற குட்வில் வேல்யூஸ், குட்வில் வேல்யூ, இதெல்லாத்தையும் ஆம்பளை பிள்ளைகள் பிரித்து கொண்டு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்னுடைய கட்டளைகளை சொல்லுகின்றேன். யூசிக்கும் அல்லாஹு பி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸையைன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் சொல்லுகின்றேன். நீ அதை மீறி பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கலாம் என்று சொல்வதற்கு நீ யாரு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் எச்சரிக்கை செய்து சொல்கிறான், அனந்தர சொத்தில் துரோகம் செய்யக்கூடியவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக வாழ்வார்கள் என்று சொல்லி மிக இரக்கமாக பணிவாக சொல்லுகின்றேன். இது ஹராம் ஹலாலுடைய பிரச்சனை. இது வெறுமனே சும்மா உள்ள பிரச்சனை அல்ல. இது ஹராம் ஹலால் நரகத்தில் நிரந்தரமாக போய் வாழ வேண்டிய பிரச்சனை. சுவர்க்கத்துக்கு நிரந்தரமாக போக வேண்டும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிஸாவுல அனந்தர சொத்து சம்பந்தமாக பேசக்கூடிய 11வது 12வது ஆயத்தில் திருப்பி திருப்பி சொல்கிறான். 4 தடவைகள் சொல்கிறான். மின் பஅதி வஸிய்யத்தி யூஸா பிஹா அவ் தைனின், மின் பஅதி வஸிய்யத்தி யூஸீன பிஹா அவ் தைனின், மின் பஅதி வஸிய்யத்தி, அப்படி சொல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 தடவைகள் திருப்பி திருப்பி சொல்கிறான். அனந்தர சொத்து பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அனந்தர சொத்து பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னால் வசியத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அனந்தர சொத்துக்கள் நீங்க விரும்பின பிரகாரம் பிரித்துக் கொள்ள முடியாது. நீங்க விரும்பின பிரகாரம் பிரித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சொன்ன முறை பிரகாரம் பிரித்துக் கொள்ளப்பட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அது அல்லாஹ்வுடைய கடமை. அதில் யாருக்கும் விளையாட முடியாது. அல்லாஹ்வுடைய கடமைகளில் யார் கட்டுவீர்களோ, எல்லை மீறுவார்களோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி குர்ஆன் நேரடியாக சொல்லி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த கடமைகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பதும் ஒரு மார்க்கம், பணத்தை செலவழிப்பதும் ஒரு மார்க்கம், பணத்தை தர்மம் செய்வதும் ஒரு மார்க்கம், பணத்தை எங்களுடைய குடும்பத்திற்கு விட்டுவிட்டு சொல்வதும் மார்க்கம். சம்பாதித்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு பயிர வேண்டாம், குடும்பத்துக்கு விட்டு போவோம். இன்னக்க அன்ததர ஆயிலத்தக அக்னியா கைரும் மின் அன்ததரஹும் யதகஃபஃபூன பைனன் நாஸ். மக்களுக்கு மத்தியில போய் எங்கட வாப்பை எங்களுக்கு கூடு கட்டி தரல, எங்கட வாப்பு உண்டுமே எங்களுக்கு செஞ்சுட்டு போகல, எங்கட வாப்பை எங்களை பிச்சைக்காரன் ஆக்கிட்டு போயிட்டாரு, எங்களை மக்களுக்கு முன்னால் போயிட்டு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுவதை விடவும் மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய, செலவழிக்கக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய ஒரு பரம்பரையை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுங்கள் என்று சொல்லி, இது எனக்கு சொன்ன ஹதீஸ் அல்ல, இது எனக்கு சொன்ன ஹதீஸ். இதை விளங்குவோம். எங்களோட உம்மத், எங்களோட சமூகம் பணத்தை பார்க்கிற பார்வை வேற பார்வை. இமாம் ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு ஒரு முஹத்திஸுடைய கருத்தை எழுதியிருக்கிறாங்க தஃசீர்ல. நான் பணத்தை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட போயிட்டு பதில் சொல்லுவது எனக்கு நல்லம், மக்கள்கிட்ட யாசகம் கேட்பதை விடவும். பணத்தை வச்சுட்டு போன அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் என்பதற்காக வேண்டி பணத்தை செலவழிக்காம பணத்தை வச்சுட்டு பணத்தை என்னோட வச்சு கொண்டு மொத்தாகிறது நல்லம் என்ற இந்த பணம் இல்லட்டி நான் மக்கள்கிட்ட போயிட்டு கை நிறுத்த வேண்டும், நான் கேவலமாகுவதை விடவும் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்வது நல்லம் என்று சொன்னாங்க. ஒரு சஹாபி சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஹதீஸை படிப்போம். இது முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். இது வந்து ஹதீஸுல் வஸிய்யா என்று சொல்லுவார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து செய்வதற்கு வழிகாட்டின ஹதீஸிலே அவர்களுக்கு மரணப்படுக்கை, சக்கராத்தில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பொம்பளை புள்ள, ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க. பொம்பளை பிள்ளைய மாஷாஅல்லாஹ் நல்லா வாழ வச்சிருக்கிறாங்க. பெரிய சொத்து இருக்குது. மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற முழு சொத்தையும் நான் தர்மம் செஞ்சிடவான்னு கேட்டாங்க. இல்ல, இப்படி செய்யலாது. மரண படுக்கைக்கு வந்துட்டீங்க, அதை செய்யறா முந்தி செஞ்சிருக்கணும். இப்ப தொண்டைக்குழிக்கு ரூஹு வந்துட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறீங்க, இப்ப உங்களுக்கு செய்யலாது. அப்ப கேட்டாங்க, யார் சொல்லுவா 3 2 கொடுக்கவான்னு கேட்டாங்க. இல்ல, மிஸ் அரவாச கொடுக்கவான்னு கேட்டாங்க. இல்ல, அப்ப கேட்டாங்க, யார் சொல்லுவா 3 1 கொடுக்கவான்னு கேட்டாங்க. இந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் வந்திருக்குது. அவங்க எப்படி அப்ரோச் பண்ணினாங்க? ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கல்ல, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருத்தர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னி ஸூ மாலின், நான் ஒரு பணக்காரன். நீங்க சஹாபாக்களை ஏழைகளாக சித்தரிக்கவா? சஹாபாக்கள் யாரும் கேட்டு போகல. சஹாபாக்கள் கைவிட்டல்ல யாருக்கு தெரியும்? சஹாபாக்களுடைய கை மேல இருந்துச்சு. கொடுக்கிற கை, கொடுக்கிற சமூகம் உருவாக்கணும், வாழ்கிற சமூகம் அல்ல. எல்லாருக்கும் சொல்றேன், கொடுக்கிற சமூகம் உருவாக்குவோம். துல்லனியால சூரத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? துல்லனியால எனக்கு ஜகாத்து கொடுக்கிற ஒருத்தனை காட்டு தாண்டி கேட்கல, மதீனாவில் இருக்கிற கொடை வல்லரை காட்டு தாண்டி கேட்கல, எனக்கு ஒரு பவுண்டேஷனை காட்டு தாண்டி கேட்கல. அவர் சொன்னாரு, துல்லனியால எனக்கு பஜார காட்டித்தான். நான் தொழில் செய்யணும், நான் வியாபாரம் செய்யணும், இந்த கையை மேல வச்சு சொல்லணும். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடையாளி, தர்மம் செய்தாரு. அதே போல சஅத் இப்னு வக்காஸ் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பணக்காரன், என்ற புள்ள செல்லம் கொடுத்துட்டேன், ஒரே ஒரு பொம்பளை புள்ள, அரவாசம் கொடுக்கவா 3 2 கொடுக்கவான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இல்ல, வஸ்ஸுலுஸு யா ரசூலல்லாஹ், குறைஞ்சபட்சம் 3 1 கொடுக்காது தாங்களே என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, வஸ்ஸுலுஸு கஸீர், 3 1 அதிகம் தான், ஆனாலும் அல்லாஹ் உனக்கு அவகாசம் தந்துட்டான், 3 1 தர்மம் செய்து சொல்லி போட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக அன் ததர ஆயிலதக அக்னியா கைரும் மின் அன் ததரஹும் யதகஃபஃபூன பைனன் நாஸ். மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த சஅத் இப்னு வக்காஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க குடும்பத்தை செல்வந்தர்களாகவும் கொடையாளிகளாகவும் பணக்காராக்களாகவும் விட்டு நோக்காவது நல்லம், மக்கள்கிட்ட பேசி யாசகம் கேட்கக்கூடிய, கைநீட்டி சுவால் பண்ணக்கூடிய மக்களாக உங்க குடும்பத்தை ஆக்கிவிட்டு நோக்காவதை விடவும் என்று மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த ஒருவரை வைத்து எனக்கு உங்களுக்கு புத்தி சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, படிக்க வேண்டிய பாடம் மாத்திரமோ இருக்கிறது. இஸ்லாத்தை முறையாக, அழகாக, தெளிவாக, வணிகம் என்றால் என்ன, சொத்துக்கள் எப்படி சேர்க்கப்பட வேண்டும், சொத்துக்கள் எப்படி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும், மௌத்துக்கு பிறகு சொத்துக்கள் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், பெண்களுடைய நிதியில் கல்வி, பெண்களுக்கு என்ன மார்க்கம் சொல்லி இருக்கிறது, பெண்களுடைய வசியத்தை பற்றியும் பேசியிருக்கிறது குர்ஆன், பெண்களுடைய கடனை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது, பெண்களுடைய சதகாவை பற்றி பேசியிருக்கிறது. இன்னல் முஸ்தத்திகீன வல் முஸ்தத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள். என்னோட ஊர்ல தர்மம் செய்யக்கூடிய பெண்களும் வர வேண்டும், பெண்கள் வர வேண்டும் தர்மம் செய்வதற்கு. அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தை முறையாக, சரியாக, தெளிவாக படித்து செயல்பட அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், தெரியாமலும் அறிந்தும் தெரிந்தும் செய்த தவறுகளை மன்னித்து அருள்வாயாக. நாங்கள் பிடித்த நோன்புகளை பொருந்திக் கொள்வாயாக. இந்த சபையிலே மாத்திரமோ நண்பர்கள் நோம்பாளிகளாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக. ஹலாலான ஜீவனத்தை நசீபாக்கிடுவாயாக. மௌத்தை அழகாக்கி வைப்பாயாக. கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக. கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். கண்ணியமான்களாக வாழ வைப்பாயாக. வாழ்வை மனமாக்கினது போல மௌத்தையும் மனமாக்கி வைப்பாயாக.
வாழ்வதற்கு உதாரணம் யா அல்லாஹ், மௌத்தாவதற்கு உதாரணம் என்று சொல்லி எங்களை ஆக்கிடுவாக யா அல்லாஹ். என்னுடைய குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயா, குழந்தைகளை கண் குளிர்ச்சி நசிவாக்குவாயா. உனக்கு முடியும் யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயிலை கத்தியில முனையில வைத்து பாதுகாத்தாய் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் வச்சு பாதுகாத்தாய் அல்லாஹ். எங்களை குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வாக யா அல்லாஹ். உனக்கு முடியும் யா அல்லாஹ். உன்னை நம்பி இருக்கின்றோம் யா அல்லாஹ், அதற்காக நீ கஷ்டப்படுகின்றோம் யா அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சி நசீபாக்குவாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா மன் லா துகாலிதுஹு ظنون. الحمد لله على من لا يصفه الواصفون. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. قد قال الله تبارك وتعالى: يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا.